சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதாவது மத்தியஸ்தம் பண்ணினார். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் எப்படி அவர் மத்தியஸ்தராய் இருந்தார் என்றத, அது பல அதாவது உடன்படிக்கை என்று சொல்றது ஒரு காரியத்துல முடிகிறதல்ல, அது எத்தனையோ விஷயங்களை சேர்த்து படிக்கிறது. இன்றைக்கு முதல் கூட்டமா இருக்கிறபடியால் நான் எல்லா விஷயத்தையும் ஒன்றாக கொண்டு வராம ஒரு பகுதி எடுத்து நாம் விளங்கி கொள்ளலாம். அதாவது நமக்கும் தேவன் எப்படி, பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் இடையில் அவர் என்ன மத்தியஸ்தம் செய்தார் என்பதை இப்பொழுது ஆரம்பத்தில் விளங்கி கொள்ள முடியாது. பிரசங்கத்தினுடைய முடிவில் நீங்க விளங்கி கொள்ளலாம் என்ன மத்தியஸ்தம். இன்றைக்கு மத்தியஸ்தராக இருந்ததை பற்றி ஒரு ஆரம்ப பாயிண்ட் தான் இன்றைக்கு பிரசங்கிக்க போகிறோம். இப்ப வாசித்த வசனத்தை இப்ப மறந்துருங்க. இப்ப மரணத்தினாலே நம்முடைய ஆத்ம மரணத்தை பரிகரித்து பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குகிறார். அதுதான் அவர் செய்ததான மத்தியஸ்தம். அதை பற்றி முதலாவது காரியமாக நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் ஒரு காரியம் என்று எடுத்தால் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து நாம் படிக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிப்போம். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். இங்கே இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒன்றுக்கொன்று முரணான வார்த்தையை போல நமக்கு தெரிகிறதா? என்ன சொல்லுகிறார்? நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தான் தேவன் என்று சொல்லுகிறார். நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனா இருக்கிறேன் என்று சொல்றார். ஆனா அதோடு சேர்ந்து என்ன சொல்லுகிறார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று. அப்ப நாம் இந்த வசனத்தில் நாம் படிக்கும்போது தேவன் நான் மரித்தோருக்கு தேவன் இல்லை ஜீவன் உள்ளோருக்கு தான் தேவன் என்று சொல்லுகிறார்.
ஆனால் சரீரத்துல மரித்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களான ஆபிரகாமுடைய பேரையும் ஈசாக்குனுடைய பேரையும் யாக்கோபுடைய பேரையும் சொல்லி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த வசனத்திலிருந்து, அதாவது இந்த வசனத்தில் ஆரம்பித்து மரணம் என்று சொன்னால் என்ன, ஆத்ம மரணம் என்றால் என்ன, அதை இயேசு எப்படி அதை பரிகரித்து நம்மை பிதாவாகிய தேவனோடு நம்ம ஒப்புரவாக்கி அந்த மத்தியஸ்தம் செய்தார். அதான் இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். பிதாவாகிய தேவனோடு நம்மை எப்படி இணைக்கிறார் என்பதை நாம படிக்க போகிறோம். நான் மரித்தோருக்கு தேவனாயிராமல், தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்குத்தான் தேவனா இருக்கிறார் என்று சொல்லி அதோடு என்ன சொல்லுகிறார், சரீரத்தில் மரித்து எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களான ஆபிரகாமுடைய பேரையும் ஈசாக்கினுடைய பேரையும் யாக்கோபினுடைய பேரையும் சொல்லி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் முதலாவது காரியம் என்னவென்றால், தேவன் மரித்தோருக்கு தேவன் இல்லை, ஜீவன் உள்ளோருக்குத்தான் தேவன். அப்படியானால் இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும், இந்த வசனத்துல நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய முதல் பாயிண்ட் என்னவென்றால், இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் சரீரத்துல மரித்திருந்தாலும் கூட தேவனுடைய கணக்கில அவர்கள் மரித்தோர் என்ற கணக்கில இல்லை என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா? இரண்டாவது, இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் சரீரத்துல மரித்திருந்தாலும் அவர்கள் தேவனுடைய கணக்கில் ஜீவனுள்ளோர் என்ற கணக்கில் தான் தேவனுடைய கணக்கில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு விளங்கிக் கொள்கிறது அல்லவா? இந்த ஆபிரகாமும் இந்த ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் இன்றைக்கும் எங்கோ ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்குகிறோம் இல்லையா? சரியா? அப்ப இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் சரீரத்துல மரித்ததுக்கு பிறகும் இப்பொழுதும் வாழக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது இல்லையா? அப்ப நமக்கும் மரணத்துக்கு பிறகும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கை நம்ம வாழ போகிற ஒரு இடமும் உண்டு என்று நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் இல்லையா? இப்படி நாம் பல காரியத்தை அந்த ஒரு வசனத்துல, ஒரே வசனத்துல நாம் விளங்கி கொள்கிறோம். இப்போ ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். என்ன கேள்வி? அதாவது நான் மரித்தோருக்கு தேவன் இல்லை, ஜீவனுள்ளோருக்கு தான் தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப சரீரத்துல மரித்து பலாயிரக்கணக்கான வருஷம் ஆனவர்கள் அவர்கள் தேவனுடைய கணக்குல மரித்தோர் இல்லை என்று சொன்னால், அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற நான் மரித்தோருக்கு தேவன் இல்லை என்று சொல்லுகிறாரே, அந்த மரித்தோர் யார்? கேள்வி வருகிறதா? நான் மரித்தோருக்கு தேவன் இல்லை என்று சொல்றாரு, அந்த மரித்தோர் யார்? அந்த மரணம் என்பது என்ன? அதான் ஒரே வார்த்தையிலையும் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம். இந்த சத்தியத்துக்கு ஒரே வார்த்தையில விளக்கம் கொடுக்கணும்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமமும் பாவமும் செய்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் அவன் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவன்? அவன் மரித்தவன். அப்ப மரித்தவன் சொன்னா அவன் மரித்தவன் என்ன? சரீரத்துல உயிரோடு இருக்கலாம், ஆனா ஆத்துமாவுல செத்த நிலவரத்தில் இருக்கிறான். அப்ப ஒரு வார்த்தையில் அந்த வசனத்துக்கு பதில் கொடுத்தால், அந்த மரித்தவர் என்பது யார்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை
உயிர்ப்பார். அப்ப அக்கிரமங்களினாலையும் பாவங்களினாலையும் ஆத்துமாவுல மரித்து போய் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் தேவன் இல்லை, அவனுக்கு எந்த உதவியை என்னால செய்ய முடியாது. இதுதான் அதனுடைய விளக்கம். இப்பொழுது அந்த மரணம் என்ற அந்த காரியத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். அந்த மரணத்தை இயேசு எப்படி மத்தியஸ்தம் செய்தார். அதாவது நம்மை பிதாவை மத்தியஸ்தம்ன்றது ஒரு பாயிண்டோட முடியல. அது முதல் பாயிண்ட் என்னவென்றால் பிதாவாகிய மரணத்தை பரிகரித்து பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குறார். அதுதான் மத்தியஸ்தனுடைய முதல் பாயிண்ட். அந்த இன்னைக்கு முதல் கூட்டமா இருக்கிறதுனால அந்த முதல் பாயிண்ட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அப்ப அந்த மரணம் என்று சொன்னால் என்ன? மரணம் என்பது இங்கே நம்ம சொல்லப்படுற அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறது. ஆத்மாவில் உண்டாகிற ஆத்ம மரணத்தை பற்றி தான் நம்ம அங்க படிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து சொன்னார், நீ அந்த விருட்சத்தின் கனிய புசிக்கிற நாளுல நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்து 930 வருஷத்தினுடைய முடிவுல தான் ஆதாம் மரித்தார் என்று நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் தானே. அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அத புசிக்கிற நாளிலே சாவாய் சொன்னார். ஆனா ஆதாம் மரித்தது எப்ப? 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அப்ப அந்த நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தின் கனிய புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு ஆதாமுக்கு சொன்னார்ல. அப்ப 930 வயது வரைக்கும் அவன் உயிரோடு இருந்து மரித்தான் என்று சொன்னால் சரீரத்துல உயிரோடு இருந்து மரித்தார். அன்றைக்கு ஒரு மரணம் நடந்திருக்கும் தானே. அதான் ஆத்தும மரணம். அன்றைக்கு ஒரு மரணம் நடந்திருக்கும் தானே. அந்த மரணம் என்ன? அது ஆத்தும மரணம். அது ஆத்தும மரணம் என்றால் என்ன? அதாவது நாம் ஆதியாகமத்துல 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும்போது, ஆதியாகமம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். அதாவது ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள் ஊதினார். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இது. அதுக்கு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். அதாவது இந்த ஆத்மா எப்படி உயிரோடு இருக்கிறது, சரீரம் எப்படி உயிரோடு இருக்கிறது என்பது இந்த வேத வசனத்திலிருந்து விளங்கி கொள்ள வேண்டும். இப்ப 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல படிக்கும்போது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல மனுஷனுக்குள் எதை ஊதினார்? ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய, அதாவது என்னன்னா வேதத்துல பிழை என்பது கிடையாது. ஆனா மொழிபெயர்ப்புல ஒரு சில என்னது காரியம். அதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அதுக்கு இன்னொரு வழியை வச்சார். ஜோடி வசனத்தை, அது கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிங்க, அது ஒன்றுமே ஜோடி இல்லாம இந்த இவ்வளோ வேத புத்தகத்துல இருக்க இவ்வளவு வசனங்கள்ல ஒரு வசனம் கூட என்ன இருக்காதான், ஜோடி இல்லாம இருக்காது. அப்ப இங்க என்ன படிக்கிறோம்? ஜீவ சுவாசம் என்று படிக்கிறோம். ஜீவ சுவாசம். ஆனா ஜீவன் வேற, சுவாசம் வேற. ஜீவன் வேற, சுவாசம் வேற. இதுக்கு விளக்கத்தை நாம் படிக்கும்போது அப்போஸ்தல நடபடிகள் எடுங்க. இதுக்கு ஜோடி வசனம் அப்போஸ்தல நடபடிகள்
17ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜீவனையும் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். போதும். எப்படி? ஜீவனையும் சுவாசத்தையும். விளங்குதா? எல்லாருக்கும் என்ன கொடுக்கிறாரா? லைஃப் அண்ட் பிரீத். அப்படித்தானே போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவா போட்டிருக்கு. எல்லாருக்கும் எதை கொடுக்கிறார்? ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறார். அப்ப ஆதியாகமத்துல மனுஷனுக்குள்ள 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அதை எப்படி விளங்கி கொள்ளணும்? மனுஷனுக்குள்ள எதை ஊதினார்? ஜீவனையும் சுவாசத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்கிறார். ஜீவனையும் சுவாசத்தையும். அதை தான் இங்க படித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஜீவனையும் சுவாசத்தையும் ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அப்ப ஜீவனையும் சுவாசத்தையும் மனுஷனுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்ப சுவாசம் என்பது என்னவென்றால், ஜீவன் எதுக்கு, சுவாசம் எதுக்கு? எல்லாருக்கும் எதை கொடுக்கிறார்? ஜீவனையும் சுவாசத்தையும். லைஃப் அண்ட் பிரீத். அப்ப இந்த சுவாசம் என்பது சரீரத்துக்கு ஒரு உயிராக இருக்கிறது. விளங்குதா? சுவாசம் என்பது என்னவா இருக்கு? சரீரத்துக்கு ஒரு உயிராக இருக்குது. 2 வசனம் படிச்சீங்கன்னு சொன்னா அப்பதான் விளங்கி கொள்ள முடியும். 2 வசனம் சொல்றேன். அப்ப இந்த சுவாசம் என்பது, இப்ப என்ன சொன்னேன்? தேவன் எல்லாருக்கும் எதை கொடுக்கிறாரு? ஜீவனையும் சுவாசத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சுவாசத்தை எதுக்காக கொடுத்திருக்கார்? ஜீவனை எதுக்காக கொடுத்திருக்கிறார்? அப்ப இந்த சுவாசத்தை சரீரத்துக்கு உயிராக கொடுத்திருக்கிறார். அது 2 வசனம் சொல்றேன். 2ஐயுமே படிக்கும் போதுதான் நீங்க அதை விளங்கி கொள்ள முடியும். ஒரு வசனம் என்னவென்றால், லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. போதும். மாம்சத்துக்கென்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. மாம்சத்துக்கென்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. இதை மட்டும் படிச்சா முழுசு விளங்கிட முடியாது, அர்த்தத்தை எழுத விளங்க முடியாது. ஆனா இதுல உள்ள வார்த்தையை மனதில் வைத்துக்கோங்க. மாம்சத்துக்கென்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இப்ப விளங்கிருச்சா? சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்து. அங்க என்ன படிச்சோம்? மாம்சத்துக்கென்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் எங்க இருக்கு? இரத்தத்துல இருக்கு. அது சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் அந்த உயிராக இருக்கிறது. விளங்கிருச்சா? மாம்சத்துக்கென்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் இரத்தத்துல இருக்கு. சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் அந்த மாம்சத்துல உயிராக இருக்கு. அதான் எல்லாருக்கும் எதை கொடுத்தார்? ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தார். எல்லா மனுஷனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்திலையும் மனுஷனுக்குள்ள எதை கொடுத்தார்? ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தார். நம்ம சுவாசம் என்பது எதுக்காக? அவர் சர்வ மாம்சத்துக்கு என்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் இரத்தத்துல இருக்கிறது. சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் அந்த உயிரா மாம்சத்துல உயிராக இருக்கு. அதனாலதான் ரத்தம் உடம்புல அந்த உயிர் தங்கி இருக்கிறதுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது. அந்த ரத்தத்துல தான் ஒரு மனுஷனுடைய உயிர் தங்கி இருக்கு. அதனாலதான் உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா, சுவாசம் இருக்குன்னா உயிர் இருக்கு, சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லைன்றத விளங்கிடும். ரத்தம் உடம்புல மொத்த ரத்தமும் போயிருச்சுன்னா அந்த உடம்புல என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அதான் சர்வ வல்லவருடைய சுவாசம் ஒரு மனுஷனுடைய சரீரத்துல என்னவா இருக்கு? உயிரா இருக்கு. அது எங்க? மாம்சத்துக்கென்று ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் ரத்தத்துல இருக்கிறது. அப்ப எல்லாருக்குள்ளையும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தார் என்று படிக்கிறோமே.
அப்ப அந்த சுவாசம் என்பது சரீரத்துக்கு உயிராக தேவன் கொடுத்தார். விசுவாசிக்க முடியுதா? வசன ஆதாரம் கொடுத்திருக்கமா? நான் வசன ஆதாரம் இல்லாத எந்த காரியமும் என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். பேசணும்னு அவசியமே இல்லை. ஒரு வசன ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ரெண்டாவது, அந்த ஜீவன் என்பது எதுக்கு கொடுத்தார்னா ஆத்துமாவை வாழ வைக்கிறதுக்கு என்ன கொடுத்தார்? தேவனுடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவன் என்பது எல்லாருக்குள்ளேயும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தார். அந்த சுவாசம் என்பது எதுக்கு? மாம்ச சரீரத்துக்கு உயிராக கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அதாவது ஆத்துமா வாழ்றதுக்கு அதுக்கு தனியே ஒரு உயிர் என்பது கிடையாது. ஆத்துமா வாழ்றதுக்கு தனியே ஒரு உயிர் என்பது கிடையாது. தேவனுடைய ஜீவன் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்துமாவையும் வாழ வைக்க வேண்டும். அப்ப அந்த ஆத்துமாவுக்குரியது ஜீவன். ஜீவன் என்பது ஆத்துமாவுக்குரியது. அது பல விதத்துல ஜீவன் கிடைக்கும். அதாவது ரட்சிப்பின் சந்தோஷத்துல தேவனுடைய ஜீவன் தண்ணியை போல ஆத்துமாவுக்கு வருதுன்னு படிக்கிறோம். பரிசுத்தாவியில நதி போல ஆத்துமாவுக்கு வருதுன்னு படிக்கிறோம். தேவ வசனத்தை படிக்கும் போது அந்த வசனத்துக்கு பேர் என்ன? ஜீவ வசனம். அது தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது நம்ம ஆத்மாவுக்கு ஜீவன் கிடைக்கும். பல விதத்துல தேவனுடைய ஜீவன் கிடைச்சாலும், எந்த விதத்திலெல்லாம் ஜீவன் கிடைச்சாலும் அந்த ஜீவன் எதுக்குரியது? ஆத்மாவுக்கு உரியது. எங்க? நீதிமொழிகளின் புத்தகம் 20 ஜீவன் என்பது பைபிள்ல ஜீவன் என்று சொன்னாலே அது எதுக்குரியது? ஆத்மாவுக்குரியது. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும். போதும். உன் ஆத்மாவுக்கு ஜீவன். ஜீவன் என்பது எதுக்குரியது? ஆத்மாவுக்குரியது. நிறைய வசனம் இருக்கு. நான் என்ன செய்யல, ரொம்ப வசனம் எடுக்கல, சுருக்கமா இன்றைக்கு சொல்லுகிறேன். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே ஜீவனையும் சுவாசத்தையும் ஊதினார். சுவாசம் என்பது எதுக்காக கொடுத்தார்? ஒரு மனுஷனுடைய மாம்ச சரீரத்துக்கு உயிராக தேவன் கொடுத்தார். அப்ப ஆத்மா வாழ்றதுக்கு தனியே ஒரு உயிரை கொடுக்கவில்லை. அந்த ஆத்மாவுக்கு வாழணும்னா அந்த ஆத்மா வாழ்றதுக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கார்? அவருடைய ஜீவன் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை வாழ வைக்க வேண்டும். இப்ப ஆத்ம மரணம் என்றால் என்ன? அதான் பாயிண்ட். ஆத்ம மரணம்னா என்ன? இந்த ஆதாமுக்கு கர்த்தர் சொல்லும்போது, நீ விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாள்ல நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மரணம் என்ற வார்த்தைக்கு பேரு ஒரு பிரிவு என்றுதான் அர்த்தம். மரணம்ன்ற வார்த்தைக்கு பேரு பிரிவு. அப்ப இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய் என்று சொல்லும் போது, இந்த நன்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஆதாம் புசித்த போது அவன் ஆத்மாவிலிருந்து தேவனுடைய ஜீவன் வெளியேறிவிட்டது. சரீரத்திலே சுவாசமாகிய ஒரு உயிரை மட்டும் வைத்து கொண்டு 930 வயது வரைக்கும் வாழ்ந்தான். சரியா? அதுதான் இன்றைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆத்மா உள்ள இருக்கு, ஆனா அந்த ஆத்மாவுக்குள்ள என்ன இல்ல? தேவனுடைய ஜீவன். அந்த ஆத்மாவை வாழ வைக்கக்கூடிய தேவனுடைய ஜீவன் அவன் ஆத்மாவுக்குள்ள இல்லாதபடிக்கு சரீரத்தில் மட்டும் சுவாசமாகிய உயிரை வைத்துக் கொண்டு 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் ஆத்ம மரணம். அந்த மரணம் என்ற வார்த்தைக்கு பேர் என்ன? பிரிவு. ஆத்மா மரணம் என்றா ஆத்மாவே இல்லாம போயிடுச்சுன்னு இருக்க கூடாது. ஆத்மா உள்ள இருக்கு, ஆனா எப்படி இருக்கு? செத்த நிலவரத்துல இருக்கிறது. அந்த ஆத்மா பிழைக்க வேண்டுமானால் அதுக்கு என்ன வேண்டும்? தேவனுடைய ஜீவன். அந்த ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு தேவனுடைய ஜீவனை இந்த ஆத்மா பெற வேண்டும்.
இப்ப இந்த ஒரு போன் இருக்கிறது, இந்த போன் இது கரண்ட்ல தான் என்ன செய்யுது, கரண்ட்ல சார்ஜ் பண்ணி வைக்கும் போது அது உயிருள்ள போனா இருக்கு. இது மின்சாரத்தோடு உள்ள தொடர்பு அது துண்டிக்கப்பட்ட உடனே, நிரந்தரமா துண்டிக்கப்பட்ட பிறகு இந்த போன் என்னவாயிரும், செத்த போனா மாறிடும். அத போலதான் இந்த போனுக்கு எப்படி ஒரு மின்சாரம் வந்து அந்த போனை உயிருள்ள செயல்பாட்டுல கொண்டு வருதோ, அதே போல நம்முடைய ஆத்துமாவுக்கு எது கடந்து வர வேண்டும், தேவனுடைய ஜீவன் தான் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை வாழ வைக்க வேண்டும். அந்த தேவனுடைய ஜீவன் இந்த ஆத்துமாவுக்கு சப்ளை ஆகும் போதுதான் இந்த ஆத்துமா வாழும். அதான் படிக்கிறோம், ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப ஆத்துமா வாழுதா செத்த நிலவரத்துல இருக்கு. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அக்கிரமங்களையும் பாவங்களையும் ஒரு மனுஷன் செய்யும் போது அந்த ஆத்துமாவிலே மரணம் சம்பவிக்கிறது என்றால் என்ன அர்த்தம், ஆத்துமா தேவனுடைய ஜீவனை இழந்து போகிறது. இன்னும் அந்த ஆத்தும மரணம் என்று என்னவென்றால், அதாவது மரணம் என்ற வார்த்தைக்கு பேரு பிரிவு என்றுதான் அர்த்தம். அதாவது ஒரு மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது அவனுக்கு 7 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்துதான் அந்த மனுஷனை உண்டாக்கி இருந்தார். தேவன் அவருடைய தேவ சாயல், அந்த மனுஷனை உண்டாக்கும் போதே தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்ன்றது என்னது, தேவ சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய மகிமை, நித்திய ஜீவன், அவரோடு ஐக்கியம், சுதந்திரம், ஆளுகை. இது எல்லாம் எங்க படிக்கிறோம், ரோமர்லையும் எபிரேயர்லையும் நம்ம 2லையும் கலந்து படிக்கிறோம். என்னென்னலாம், தேவ சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டிருந்தான், தேவனுடைய ரூபத்துல மனுஷன் உண்டாக்கப்பட்டிருந்தான். எங்க ஆதியாகமோ ரோமர்கள் நிருபம் எபிரேயர்கள் நிருபத்தை படிக்கும் போது கூட்டி அதுல என்ன கண்டுபிடிக்கலாம், தேவ சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டிருந்தான், தேவனுடைய ரூபம் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருந்தான். 3வது தேவனுடைய மகிமை, அவனுக்கு ஒரு வஸ்திரம் தேவைப்படல, தேவனுடைய மகிமையே அவனுடைய உள்ளும் புறம்பும் அவனை சூழ்ந்து அவனை மூடி இருந்தது, அவனுக்கு பிரகாசமா இருந்தது. அப்ப அதான் தேவனுடைய மகிமை. 4வது நித்திய ஜீவன், என்றைக்கும் சாவாமை உள்ளவனாக மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அவன் தேவனோடு எப்படிப்பட்டவனா இருந்தான், ஐக்கியம் உள்ளவனாக இருந்தான். சுதந்திரம், சகலத்தின் மேலும் சுதந்திரமும் சகலத்தின் மேலும் ஆளுகையும் உடையவனாக இருந்தான். இப்ப இந்த மரணம் என்று சொன்னா என்ன, ஆத்தும மரணம் என்றால் என்ன, அதாவது இந்த ஐக்கியம் என்று படிக்கிறோம் பாருங்க. ஐக்கியம் என்று சொன்னா, இப்ப உங்க பேர் என்ன, பிரவீன். இப்ப ஒரு ஐக்கியம், இந்த பிரவீன் பிரதரும் நானும் ஐக்கியமா இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய ஐக்கியம் அப்படின்றது போல அல்ல தேவனோடு உள்ள ஐக்கியம். அதாவது இப்ப பிரவீன் பிரதரும் நானும் ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவரும் நானும் இந்த சோபால பக்கத்துல உட்காந்து அவர்கிட்ட நான் பேசுவேன், அவர் எனக்கு என்னோட பேசுவார். இவ்வளவுதான் அந்த ஐக்கியம். ஆனா இந்த ஐக்கியம்ன்றது அப்படி அல்ல. 24 மணி நேரமும் 24 hours. அப்ப தேவன் கிட்ட இருக்கிற மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் போது தேவன் கிட்ட இருக்கிற ஞானம் மனுஷனுக்கு சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. தேவனிடத்தில் இருக்கிற சந்தோஷம் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. தேவனிடத்தில் இருக்கிற வல்லமை மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. தேவனுடைய கிருபை மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. அவருடைய ஜீவன் நம்முடைய மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த ஐக்கியம். விளங்குதா? அந்த மரணம் என்ற அந்த வார்த்தை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான காரியம். விளங்குதா? அப்ப ஆத்தும மரணம் என்றால் என்ன, அதாவது மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாக, மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாக தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனுடைய ஞானம் மனுஷனுக்கு அப்படியே டைரக்டா சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அப்படியே சப்ளை ஆகிட்டு இருக்கு. இதுதான் அந்த ஐக்கியம்.
அது தங்குதடை இல்லாம 24 மணி நேரம் சப்ளை ஆகிட்டே இருக்கு. தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு சப்ளை ஆகிட்டே இருக்கு. அதுதான் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த ஐக்கியம். இந்த ஆத்துமாவுல சப்ளை ஆகிட்டே இருக்கு. தேவன்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எங்க சப்ளை ஆகுது? மனுஷனுடைய ஆத்துமாவுக்கு. அப்ப மரணம் என்ற வார்த்தைக்கு பேர் என்ன? பிரிவு என்று தானே சொன்னோம். பிரிவு. அப்ப மரணம் என்றவென்றால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த நாள்ல அவனுக்குள்ள அவன் பாவம் செய்து அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவன் ஆத்மாவுக்கு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரணம்ன்ற வார்த்தைக்கு பேர் பிரிவு. பிரிவுனா என்னது? தேவன் கொடுக்கிறதான சந்தோஷத்தை, தேவன் கொடுக்கிற ஞானத்தை மனுஷனுடைய ஆத்மா, அதாவது தேவன் கொடுக்கிற ஞானத்தை மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகாதபடிக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. தேவனுடைய ஞானத்தையோ, தேவனுடைய வல்லமையோ, தேவனுடைய சந்தோஷத்தையோ, தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய மகிமையோ, தேவனிடத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் இந்த மனுஷனுடைய ஆத்துமா அனுபவிக்க முடியாதபடிக்கு தேவனை விட்டு இந்த மனுஷனுடைய ஆத்துமா பிரிக்கப்பட்டு விட்டது. அந்த பிரிவுக்கு பேர் தான் என்னது? ஆத்தும மரணம். இது நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? அந்த தேவனிடத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாது. அவருடைய ஜீவனை அனுபவிக்க முடியாது, அவருடைய ஞானத்தை அனுபவிக்க முடியாது, அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடியாது, அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. தேவனிடத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் மனுஷனுடைய ஆத்துமா அனுபவிக்க முடியாதபடி அந்த ஆத்துமா தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த துண்டிப்புக்கு பேர் தான் என்னது? ஆத்தும மரணம். ஆத்தும தேவனை விட்டு மனுஷனுடைய ஆத்துமா பிரிக்கப்பட்டது, ஆத்தும மரணம். இந்த ஆத்துமாவுல தேவனுடைய, அதாவது என்னன்னா பல காரியங்களை வாசிக்கிறோம். ஒரே ஒரு சாம்பிளுக்கு மட்டும் ஒரு வசனத்தை வாசிங்க. அதாவது தேவனுடைய ஜீவன் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகலைன்னா அவன் என்ன செஞ்சிருவானா? ஆட்டோமேட்டிக்கா அவன் தன் சரீரத்தை எதுக்கு ஒப்பு கொடுத்துருவானா? காம விகாரத்தை செய்யறதுக்கு, அசுத்தமான காரியங்களை செய்யறதுக்கு அவன் வேண்டா வெறுப்போட ஆவலோட தன்னை ஒப்பு கொடுத்துருவானா. பைபிள்ல படிக்கிறோம் பாருங்க. தேவனுடைய ஜீவன் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகலைன்னா என்ன நடக்கிறது என்பதை எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது பல வசனங்கள் உண்டு. அதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மீதி காரியங்களை நீங்க வேதத்தை படிக்கும் போதே தெரிந்து கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4. தேவனுடைய ஜீவனுக்கு ஒரு மனுஷன் அந்நியனா போயிட்டாலே, அதாவது தேவனிடத்திலிருந்து வர்ற ஜீவன் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகாம அந்த ஜீவனுக்கு இவன் சம்பந்தம் இல்லாதவனா போயிட்டால், அதான் அந்நியரா போயிட்டார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனம். எபேசியர் 4:18-19 வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. இப்ப 17ல இருந்தே வாசிங்க. அதாவது புறஜாதிகளுடைய வாழ்க்கை என்பது, இன்னைக்கு ரசிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கை எது? தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனா போயிட்டா அவன் எதனால அந்த பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான்றத வாசிங்க. 17, 18, 19. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இதான் முக்கிய வசனம். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருந்து அந்த தேவனுடைய ஜீவனை அனுபவிக்காதவங்களா, அதுக்கு அந்நிய சம்பந்தம் இல்லாதவங்களா, அந்த தேவனுடைய ஜீவனுக்கு சம்பந்தம் இல்லாதவனாக போகும்போது அதான் அந்நியனா இருந்து உணர் இல்லாதவர்களாய்
சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவாகரத்திற்கு ஒப்பு கொடாதிருக்கிறார்கள். ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தங்கள் காம விகாரத்துக்கு என்ன செய்யறாங்க? அப்ப தேவனுடைய ஜீவன் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்துமாவுல இல்லைன்னா அவன் என்ன செய்ய முடியாது? அசுத்தங்களையும் காம விகாரங்களையும் அவனால ஜெயிக்க முடியாது. அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரிதான், விசுவாசியா இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, வித்தியாசம் கிடையாது. தேவனுடைய ஜீவனுக்கு ஒரு மனுஷன் அந்நியனா போயிட்டால், அதான் ஆத்தும மரணம் வந்துருச்சுன்னா அவனால காம விகாரங்களையும் அசுத்தங்களையும் அவனால செய்யாம இருக்க முடியாது. அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான். தேவனுடைய அதான் ஆத்தும மரணம் என்று வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவான்? பாவத்தை செய்யறதுக்கு தன்னை சரண்டர் பண்ணி ஆசையா செய்யறதுக்கு ஒப்பு கொடுப்போம். அதான் ஆத்தும மரணம். அப்ப இப்படி நாம அப்ப ஒரு ஜீவன்ற அந்த பகுதிக்கு சொன்னேன். அப்ப தேவனுடைய ஜீவனை நம்ம அனுபவிக்காம போனதுதான் ஆத்தும மரணம். இந்த ஆத்தும மரணத்தை இயேசு சிலுவையில பரிகரித்து தான் அந்த பிதாவாகிய தேவனோடு அவர் செய்த நாம் இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய இந்த கூட்டத்தினுடைய 7 நாள் கூட்டத்தினுடைய தலைப்பு என்ன? பிதாவாகிய தேவனோடு இயேசு என்ன செஞ்சார்? மத்தியஸ்தம் பண்ணார். விளங்குதா? மத்தியஸ்தம் பண்ணார். அப்படின்னு இன்னைக்கு அந்த ஆராதனை முடிவுல கூட என்னது? தேவன் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு பாலமாக செயல்பட்டு ஒரு மத்தியஸ்தம் பண்ணினார். அப்ப அந்த மத்தியஸ்தம்ன்றது ஒரு பாயிண்ட் அல்ல, அதுல ஒரு பாயிண்ட் தான் என்னது? பிதாவாகிய தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு கிடந்த நம்மை பிதாவாகிய தேவனோடு என்ன செய்கிறார்? ஒப்புரவாக்கினார். அதான் மத்தியஸ்தத்தினுடைய ஆரம்பம். இன்னைக்கு நான் பார்த்தேன், அதாவது மத்தியஸ்தம் அப்படின்ற ஒரு தலைப்பு வசனம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நான் பஸ்ல வரும்போது இன்னைக்கு செல்லுல பார்த்தேன், நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் எத்தனையோ கூட்டங்கள் நடந்து முடிஞ்சிருச்சோ நினைச்சு நான் என்ன செஞ்சேன்? நான் என் மனசுல எப்படி நினைச்சேன்னு சொன்னா, அந்த மரண சாசனத்தை பத்தி பேசுவோம் என்று நினைச்சேன். அதாவது இந்த புது உடன்படிக்கைக்கு எப்படி இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக, புது உடன்படிக்கை பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா ஒரு உயில் தான் போட்டிருக்கு. எது? அதாவது பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை சத்தியத்துக்கும் இது என்னது? உயில் பத்திரம். உயில் பத்திரம்ன்றது எது? உயிரோடு இருக்கும்போது எழுதி வைக்கிறது. ஆனா எழுதி வச்சவன் உயிரோடு இருக்கும்போது, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்ப வேற ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு தகப்பேன் இருக்காரு, தகப்பேன் தம் பிள்ளைக்கு என்ன செஞ்சிடறாரு? உயில் எழுதி வச்சிடறாரு. ஆனா தகப்பேன் சாகவே மாட்டுறாரு. உயிர் எழுதி வச்சுட்டாரு, தகப்பேன் என்ன செய்யல, 100 வயசாச்சு 150 வயசாச்சு சாகவே மாட்டுறாரு. அப்ப என்ன ஆகும்? அந்த உயிலுக்கு என்னது? உயில எழுதி வச்சவன் உயிரோடு இருக்கும் போது அந்த உயிலுக்கு என்ன விலை? 10 பைசா கூட மதிப்பு கிடையாது. ஆனா அந்த மரண சாசனத்தை எழுதினவன் அவன் மரிக்கும் போதுதான் அந்த மரண சாசனத்துக்கு என்ன வருது? பலன் வருகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அவ்வளவு சத்தியம் என்னது? இது ஒரு மரண சாசனம். இதுல அவருடைய இரத்தத்தை ஊற்றி அவர் மரித்த போது இந்த வசனத்துக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? பலன் வந்துருச்சு. விளங்கிருச்சா? இத பத்தி பேசலாம் நான் நினைச்சேன் அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்லி. ஆனா நோட்டீஸ செல்லுல பார்க்கும்போது இது முதல் நாள் கூட்டமா? அப்ப முதல் நாள் கூட்டம்னா முதல் பாயிண்ட் தான் பேசணும். மத்தியஸ்தத்தினுடைய முதல் பாயிண்ட் என்னது? பிதா மரணத்தை பரிகரித்து பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குனது தான் மத்தியஸ்தத்தினுடைய முதல் விஷயம். அதனாலதான் இந்த விஷயத்தை என்ன செய்யறோம்? இன்றைக்கு படிக்கிறோம். இப்ப ஆத்தும மரணம் என்றால் என்னவென்று விளங்கிருச்சா? ஆத்தும மரணம்னா என்ன? ஜீவனையும் சுவாசத்தையும் மனுஷனுக்குள்ள ஓதுனார். அப்ப அந்த சுவாசம் என்பது ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு
உயிராக இருக்கு. ஆனால் ஆத்மாவை வாழ வைக்கிறதுக்கு தனியே ஒரு உயிரை தேவன் கொடுக்கவில்லை. தேவனுடைய ஜீவன் தான் மனுஷனுடைய ஆத்மாவை வாழ வைக்கணும். அந்த தேவனுடைய ஜீவன் மனுஷனுடைய ஆத்மாவை விட்டு போயிருச்சுன்னு சொன்னா அதுதான் அந்த ஆத்மா என்னவாயிருது? அதுதான் ஆத்ம மரணம். அப்ப ஆத்ம மரணம் என்பது தேவனிடத்தில் இருந்து வருகிற சந்தோஷமோ, கிருபையோ, வல்லமையோ, அவருடைய ஞானமோ, அவருடைய பலமோ, எந்த ஆசீர்வாதமோ மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகாதபடிக்கு தேவனை விட்டு மனுஷனுடைய ஆத்மா பிரிக்கப்பட்டு விட்டது. அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த துண்டிப்புக்கு பேர் தான் என்னது? ஆத்ம மரணம். தேவனை விட்டு மனுஷனுடைய ஆத்மா பிரிக்கப்பட்டது. அந்த நிலவரத்துல ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த தேவனுடைய ஜீவன் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு சப்ளை ஆகலைன்னா என்ன நடக்கும்? அவன் சகல விதமான அசுத்தங்களையும் காம விகாரங்களையும் அவன் என்ன செய்வான்? அவளோடு நடப்பிக்கும்படியா தன்னை ஒப்பு கொடுப்பான் என்று நாம் படித்தோம். இப்பொழுது இயேசு ஆத்ம மரணத்தை பரிகரிக்க அவர் என்ன செய்தார்? அதாவது என்னன்னா, மரணத்துல ஒரு பக்கம் நாம் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில ஒன்று ஆத்ம மரணம், இன்னொன்று என்னது? சரீர மரணம். ஆத்ம மரணம் என்பது தேவனை விட்டு மனுஷனுடைய ஆத்மா பிரிக்கப்பட்ட நிலவரம். எது? ஆத்ம மரணம். இந்த ஆத்மாவை விட்டு சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிக்கப்படும் போது இது சரீர மரணம். ஒரு மனுஷனுடைய சரீரத்தை விட்டு இந்த அவனுடைய ஆத்மா வெளியேறிடுது. அந்த ஆத்மா வெளியேறினா அந்த மரணத்துக்கு பேர் என்ன? சரீர மரணம். இயேசு கிறிஸ்து சிலுவையில 2 விதமான மரணத்தின் அனுபவத்தை அடைந்தார். 2 விதமான மரணத்தை அடைந்தார். ஒன்று சரீரம், அவர் சரீர மரணம் என்பது 2வது தான் அவர் அடைந்தார். ஆனால் சரீர மரணத்தை அடைகிறதுக்கு முன்னதாகவே அவர் ஆத்மா அந்த மரணத்தை அடைந்து அந்த மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்குறார். அந்த சத்தியத்தை, அந்த விஷயத்தை தான் நாம் இப்ப படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன செஞ்சார்? நம்ம ஆத்மாவை நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற மரணத்தை அவர் பரிகரிக்கிறதுக்கு அவர் ஆத்மாவில் அந்த மரணத்தை அடைகிறார். அந்த விஷயத்தை படிப்பு. அதாவது 2 மரணத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வாசித்து பார்த்தா கூட ஒன்று சரீர மரணம், ஒன்று ஆத்ம மரணம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தா ஒரு மரணத்தை பரிகரிக்கிறார், ஒரு மரணத்தை ருசி பார்த்தார் என்று படிக்கிறோம். எங்க? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மரணத்தை பரிகரிக்கிறார், ஒரு மரணத்தை ருசி பார்த்தார் என்று நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்ப ஒரு மரணத்தை அவர் என்ன செய்யறார்? ருசி பார்க்கிறார். இது எந்த மரணம்? ஒரு மரணத்தை உத்தரிக்கிறார். ஆத்ம மரணத்தை யாராவது ருசிப்பாங்களா? ருசினா என்னது? இப்ப வேப்பஞ்சாரை யாராவது ருசிப்பாங்களா? அதனடுத்து ஐஸ்கிரீமை கொடுத்தா என்ன செய்வீங்க? ருசிச்சு சாப்பிடுவீங்க. வேப்பஞ்சாரை யாராவது ருசிப்பீங்களா? அப்ப ஆத்ம மரணத்தை யாராவது ருசிப்பாங்களா? அப்ப பரிகரித்தது எது? உத்தரிச்சது எது? ஆத்ம மரணத்தை உத்தரித்த போது சரீர மரணம் ருசிக்க கூடிய அளவுக்கு இன்பமாக மாறினது. அதை நாம படிக்க போகிறோம். அதாவது என்னன்னா, இயேசு முதலாவது ஆத்ம மரணத்தை பரிகரித்து பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி விட்டு தான் சரீரத்துல மரணத்தை ருசி பார்த்தார். அந்த சரீர மரணம் அவருக்கு ருசிக்க கூடிய நிலவரத்தில் இருந்தது. அதுதான் நம்மளும் மரிக்கும் போது, சரீரத்துல மரிக்கும் போது
அது எப்படி இருக்கணும்? ருசிக்கிற அனுபவத்துக்கு இருக்கணும். ருசிக்கிறது போல இருக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் கண்டிராத ஒரு இன்பத்துக்குள்ள கடந்து போறதாக இருக்கணும் சரீர மரணம். அது எப்ப யாருக்கு சாத்தியமாகும்? ஆத்தும மரணம் பரிகரிக்கப்படும் போது அவங்களுக்கு சாத்தியமாகும். அந்த விஷயத்தை படிப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் கெத்செமனேயில அவர் என்ன, அதாவது இரத்தமும் வேர்வையும் வெளியேறும்படியா அவர் அலறி வேண்டுதல் செய்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும் என்று சொல்றார். இது சிலுவை தியானம். கெத்செமனேயில அவர் இந்த பாத்திரம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும் சொல்றார். அப்ப எதை நினைத்து அவர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும் சொல்றாரு? வாரடி பட்டத வாரில் அடிப்பாங்களே, முள்முடி சூடுவாங்களே, இந்த பாடுகளை நினைத்து, சரீரத்தில் உண்டாகக்கூடிய பாடுகளை நினைச்சு அவர் கலங்கி சொல்லியிருப்பாரா? கிடையவே கிடையாது. வசனம் சொல்லுகிறேன், சரீரத்தில் உண்டான பாடுகள் அவரை வார்னால் அடித்து கிழிச்சிருக்கிறாங்க. அத இயேசு கிறிஸ்து அவரை வார்னால் அடிச்சது எப்படின்னா, அந்த ரோம போர் சேவகர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார், அந்த வார்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு இங்க கீழே வரும்போது 12 தொங்கலா பிரிஞ்சிரும். ஒரு வார் என்னவாகும்? 12ஆ பிரிஞ்சிரும். 12 தொங்கல் பிரியும். அதுல 6 தொங்கல்ல 6 இந்த பொடி ஊமத்தங்காய போல முள்ளு உருண்டைகள் 6 தொங்கல்ல இருக்கும். 6 தொங்கல்ல 6 கொக்கி இருக்கும். இப்படிப்பட்ட வார வச்சுதான் அவர் என்ன செய்யறாங்க? அதான் பைபிள் என்ன போட்டிருக்கு? முழு படைசால்களை உழுகிறது போல அவர் முதுக செஞ்சாங்க. அப்படி ஆழமா உழுது இருக்கிறாங்க. அப்ப அவருடைய சரீரம் இன்னைக்கு கம்யூனியன் இருக்கும் போது அந்த அப்பத்தை என்ன செய்யறாங்க? இத்தினி பிட்டு பிட்டு கொடுக்கிறாங்க. காரணம் என்னது? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் முழு சரீரமும் கல்லறைக்கு போகல தேவ பிள்ளைகளே. தூள் தூளாக பிற்கப்பட்டு அந்த வீதிகள்ல தூள் தூளா விழுந்தது. எப்படி? அதாவது அந்த வார வச்சு அப்ப சிரேனே ஊரானாகிய சீமோன் அந்த வழியாக வருகிறான். எதுக்கு அந்த போர் சேவகர்கள் சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய தோளுல அந்த சிலுவைய கொஞ்ச நேரம் சுமக்க கொடுக்கறாங்க? எதுக்கு? இயேசு கிறிஸ்து மேல இறக்கப்பட்டா அவருக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கறதுக்கா? இல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி 40 அடிக்கு ஒரு அடி குறைவாக 39 அடி என்ன செய்யணும்? இந்த வார வச்சு அவருடைய முதுக ஆழமாக அகலமாக உள்ள வேண்டும். அப்ப அவருடைய தோளில அவ்வளவு பெரிய பார சுமைய, மரத்துல செய்யப்பட்ட பார சுமைய அவர் தோல்ல வச்சிருக்கிறார். அந்த இன்னைக்கு என்னன்னா கிறிஸ்தவங்க சிலுவைன்றா ஓலையில சிலுவை எடுத்துக்கிட்டு இப்படி போறாங்க. இது ஓலையில ஒரு சிலுவை இல்ல, ஒரு 1000 சிலுவை கூட நான் தூக்கிட்டு போயிடுவேன். அப்ப இன்னைக்கு ஒரு ரீப்பர் குச்சியில ஒரு சிலுவையை தூக்கிட்டு போறவங்களை பாக்குறோம். ஆனா அந்த மாதிரி சிலுவை அவர் இயேசு கிறிஸ்து நல்ல வளர்ந்த ஒருவர். அப்ப அவருடைய கைகளும், அதாவது என்னன்னா அவரை தூக்கி நிறுத்தினார். இன்றைக்கு ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்யப்பட்ட சிலுவை அல்ல. சிலுவை என்பது எது? அந்த சிலுவை மரணத்துக்காக யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உள்ள சிலுவை தான் ரெடிமேடா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷன் உயிர் போக போதுன்னா அவன் உடம்பு என்ன ஒரு கோழியே கடுத்தா என்ன துட்டி விடைக்குது. அப்ப ஒரு மனுஷனை அந்த மரணத்துக்கு அவன் காயப்பட்ட மரணத்துக்கு அடையும் போது அவன் உடம்பு எவ்வளவு விடைக்கும். அப்ப அவனை வளைச்சு தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு பெரிய பாரமான சிலுவை. அப்ப இயேசு கிறிஸ்துவ இப்படி கையை விரிச்சு அடிச்சா அவருடைய முழு சரீரத்தையும் இப்படி தூக்கி நிறுத்தினா தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு அது வெயிட் உள்ள ஒரு மரம்,
ஒரு சாதாரண ஒரு மரத்துல தூக்கி அடிக்க ஒரு மனுஷனுடைய பாடியை தூக்கி நிறுத்த முடியுமா? அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பாரம் உள்ள ஒரு சிலுவைய, தன்னை அறைய போற அந்த சிலுவைய தானே தோல்ல என்ன செய்யறார்? தூக்கி ஏறுகிறார். அப்ப இந்த வாரினாலே அவரை அடிக்க வேண்டும். அப்ப இந்த முதுகுல சிலுவை, இவ்வளவு பெரிய சிலுவை மரம் இருந்தா இந்த வார் சுற்றி என்ன செய்யும்? அந்த உடம்புல அடிபடாம இந்த மரம் தாங்கிக்கிறோம். மரம் பாதி முக்காவாசி அடிய முதுகுல பட விடாது. இந்த கொக்கிகளும் இந்த முள் உருண்டையும் அந்த மரத்துல போய் என்ன செய்யும்? சுத்தி குத்திக்கிறோம். அடி சரியா படாது. கொக்கி பிடிச்சுக்கிருச்சுன்னா இழுக்க முடியுமா மரத்துல? இதுக்கு தான் சிரேனையோரானாகிய சீமோன் அந்த வழியா வர்றான். கொஞ்ச நேரம் இந்த சிலுவையை நீ என்ன செய்ய, நீ சும அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் விலகி ஓட பாக்குறான். அவனை பிடிச்சனது பலவந்தம் பண்ணி அவன் தோல்ல தூக்கி வைக்கிறாங்க. எதுக்காக? இந்த 39 அடி அவரை அடிச்சு அந்த உடம்ப கிழிச்சு நாராக்குற வரைக்கும் அந்த சிலுவை யாருகிட்ட கொடுத்தாங்க? சிரேனையோரானாகிய சீமோன். அப்ப இந்த இயேசு சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா தண்ணி குடிச்சு தாகம் அடங்கிட்டு அவர் ஜீவனை விடல. தாகத்தோடையே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவருடைய சரீரத்தை, அவருடைய தலையில முள் கிரீடத்தை வைத்து அடித்தார்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அப்படிப்பட்ட பாடுகளை, சொல்லொண்ணாத பாடுகளை அவர் நமக்காக பட்டார். யாருக்காக? நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு அவர் அந்த தண்டனையை, அந்த ஆக்கினை தீர்ப்ப தண்டனையை அவர் அடைந்து கொண்டார். ஏன் இதை சொல்றேன்? இவ்வளவு பாடுகள் இருந்தாலும் இந்த பாடுகளை நினைத்து அவர் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டுன்னு அவர் சொல்லியிருப்பாரா? கிடையவே கிடையாது. ஏனென்று கேட்டா, இப்ப பேதுருகிட்ட இயேசு சொல்றாரு, வாசிக்க வேண்டாம், மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஜனத்தின் மூப்பராலும் பல பாடுகள் பட்டு 3ஆம் நாள்ல பல பாடுகள் பட்டு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார், பாடுகளப்படுவார், மரணாக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவார்னு சீசருக்கு கிட்ட சொல்லிட்டு வர்றார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே உமக்கு இப்படி நேரிடக்கூடாது சொல்றாரா பேதுரு? அப்ப பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்றார். சரீரத்துல வருகிற பாடு உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொன்ன பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்லா இருக்கிறாய் என்று சொல்றார். அப்படி சொன்ன இயேசு அந்த சாத்தானுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்து கெத்செமனேயில இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கட்டும் சொல்லியிருப்பாரா? அவர் நினைச்சு கலங்கின பாடு என்ன? வாரடியவோ முள்கிரீடத்தையோ இது ஒன்றை பார சிலுவையவோ நினைத்து அவர் கலங்கவில்லை. அவர் சிலுவையில அவர் நினைச்சு கலங்கின பாடு, அது வசனம் சொல்லுகிறேன். அதாவது சிலுவையில, அதாவது பிதாவும் குமாரனும் உலக தோற்றத்துக்கு முன்னால் இருந்தே அவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள், பிரிக்க முடியாதவர்கள், ஒருவரோடு ஒருவர் அன்பா இருந்தவர்கள். பிதாவை விட்டு குமாரன் பிரிந்ததே கிடையாது, பிரிந்ததே கிடையாது. ஆனால் சிலுவையிலே அந்த கெத்செமனேயில பிதா சர்வலோகத்தின் பாவத்தையும் குமாரன் மேல சுமத்தி, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை கைவிட்டார். விளங்குதா? ஒரு பாயிண்ட். பிதாவை விட்டு குமாரனுடைய ஆத்துமா பிரிக்கப்பட்டு விட்டது. பிதாவின் முகம் குமாரனுக்கு மறைக்கப்பட்டது. இதை நினைக்கும் போது
அவர் என்ன செய்கிறார்? அதுதான் அவர் கெத்செமனேயில இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா, இந்த வாரடி கரடி இந்த இதுக்கெல்லாம் என்னது, அவர் என் இருதயம் எப்படி இருந்துச்சுன்றாரு, என் இருதயமா இருக்கல, ஒரு பர்வதம் போல இருந்துச்சுன்றார். எங்க வாசிக்கிறோம்? சங்கீதம், இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசன சங்கீதத்துல வாசிங்க. சங்கீத புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இந்த பாடு கஷ்டங்களுக்கெல்லாம் என் இருதயத்தை எப்படி இருந்துச்சு, பிதாவாகிய தேவனை தான் சொல்றாரு, கர்த்தாவேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் இருதயத்தை நீ பர்வதம் போல ஆக்கி வச்சிருந்தீர் உம்முடைய கிருபையை கொடுத்து. எங்க 30ஆம் சங்கீதம் 7வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். என் இருதயத்தை எப்படி ஆக்கி வச்சிருந்தீர்? திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். பர்வதம் போல ஆக்கி வச்சிருந்தீர், அசையாத பர்வதம் ஆக்கி வச்சிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். உம்முடைய முகத்தை எனக்கு நீர் மறைத்து கொண்ட போது நான் என்னவானேன்? அதுக்குத்தான் கலங்கினேன். விளங்குதா? சரீரத்தில் பட்ட பாடுகளுக்கு என் இருதயத்தை எப்படி வச்சிருந்தீரு? அசையாத பர்வதமாக்கி வச்சுட்டீர். அசையாத பர்வதம். அதான் வெள்ளை போல கலந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும் போது கூட அந்த திராட்சை ரசம் அவர் என்ன கசப்பு குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நம்மளை போல வேப்பலை எங்க வீட்டுல கூட ஏதோ வயிற்றுல கஷ்டம் அந்த ஓமத்தை நான் குடி, நான் வயிற்று வலியை கூட தாங்கிடுவேன், இந்த ஓமத்தை நான் குடிக்க மாட்டேன். அப்ப கசப்பு தின்னுவோமா, நம்ம சாப்பிடுவோமா? வயிற்று வலியை கூட தாங்கிடல, அந்த ஓமத்தை எனக்கு பிடிக்காது அப்படின்னு. அப்ப அந்த கசப்பு, அப்ப இயேசு கசப்ப வேண்டான்னு சொல்லியா? கிடையாது தேவ பிள்ளைகளே. அந்த கசப்பு காடி என்ன, அது என்ன கசப்பான, அப்ப வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம், அது மயக்க மருந்து. ஒரு மனுஷன் வலிய மறந்து, தன்னுடைய நினைவை மறந்து, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பாடெல்லாம் தண்டனையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு சிலுவை மரணத்தை உயிர் போற வரைக்கும் வழக்கமாக திராட்சை ரசத்துல வெள்ளை போல கலத்தை கொடுத்து மயக்க மருந்தை கொடுத்து உயிர் போற வரைக்கும் கிடப்பாங்க. அதை கூட அவர் என்ன செய்யல, உபயோகப்படுத்தல. ஏன்? என் பிள்ளைகளுக்கு என் நினைவை மறந்துட்டு நான் பாடுபட மாட்டேன், என் சொந்த நினைவுலேயே நான் பாடுபடுவேன். அப்ப அந்த சரீரத்துல வந்த பாடுகளை நினைச்சு அவர் ஒரு துரும்பு கூட பின்வாங்கல. அவர் கலங்கின பாடு என்ன? வேதத்துல வாசிங்க, அதாவது சங்கீதத்துல வாசிக்கும் போது, உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே, இன்னொரு தடவை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. யாருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படும்? பாவம் செய்கிறவனுக்கு தான் பிதாவினுடைய முகம் மறைக்கப்படும். யாருடைய ஆத்துமா பிதாவை விட்டு பிரிக்கப்படுது? அக்கிரமம் செய்கிறவனுடைய ஆத்துமா தான் பிதாவாகிய தேவனை விட்டு பிரிக்கப்படுகிறது. யாருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படும்? பாவம் செய்கிறவனுக்கு. யாருடைய ஆத்துமா பிதாவை விட்டு பிரிக்கப்படுது? அக்கிரமம் செய்கிறவனுக்கு. அதான் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப இங்க நாம் என்ன படிக்கிறோம்னா, சிலுவையில 3 காரியம். ஒன்று, அந்த ஆத்தும மரணத்தை பரிகரிக்கிறதுக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும். அது எதை நினைச்சு கலங்கினார்? பிதாவின் முகம் குமாரனுக்கு மறைக்கப்பட போகிறது. பிதாவை விட்டு குமாரனுடைய ஆத்துமா பிரிக்கப்பட போகிறது. பிதா குமாரனை கைவிட போகிறார். எங்க வாசிக்கிறோம்?
மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்க 3 வசனத்தில் நாம் படிக்கும்போது யாருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படும்? பாவம் செய்கிறவனுக்கு. யாருக்கு யார் பிதாவை விட்டு பிரிக்கப்படுறாங்க? அக்கிரமம் பண்றவனுடைய ஆத்துமா பிதாவை விட்டு பிரிக்கப்படுது. சிலுவையிலே இயேசுக்கு 3 காரியம் சம்பவிக்கிறது. ஒன்று என்னது? சர்வலோகத்தின் பாவத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரன் மேல சுமத்தி அவர் ஒரு பாவத்தின் சொரூபியாகி விட்டார். பாவத்தின் சொரூபியாக்கி அவரை பிதாவாகிய தேவன் கைவிட்டார். அதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து, அப்ப சர்வலோகத்தின் பாவத்தை அவர் சுமந்து ஒரு பாவத்தின் சொரூபியாகி பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார் சிலுவையில். 2வது, பிதாவை விட்டு குமாரனுடைய ஆத்துமா பிரிக்கப்பட்டது. 3வது, பிதாவின் முகம் குமாரனுக்கு மறைக்கப்பட்டது. இது யாருக்கு உண்டான காரியம்? மனுஷனுக்கு. ஆத்தும மரணம் என்பது என்ன? மனுஷனுடைய ஆத்தும மரணம் என்பது என்ன? ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவுல மரணம் என்றால் அதுல என்னது? அவனுடைய அக்கிரமம் தேவனை விட்டு அவனுடைய ஆத்துமா, அக்கிரமத்தின் நிமித்தம் தேவனை விட்டு அவனுடைய ஆத்துமா பிரிக்கப்படுது. அவனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய முகம் அவனுக்கு மறைக்கப்படுது. அவனுடைய பாவத்தின் நிமித்தம் தேவனால் கைவிடப்பட்ட நிலவரத்துல மனுஷன் காணப்படுகிறான். இந்த பாவத்தினாலே பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டு கிடக்கிற இந்த மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்கி ஒட்ட வைக்கிறதுக்கு தான் பிதாவாகிய தேவனோடு எந்த ஸ்தானத்திலே ஒட்டப்பட்டிருந்தாரோ அந்த ஒட்டப்பட்டிருந்த அந்த ஸ்தானத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டு அவர் இருந்த இடத்துல யாரை ஒட்ட வைக்கிறார்? இந்த மனுக்குலத்தை ஒட்ட வைக்கிறார். சரியா தேவ பிள்ளைகளே? சிலுவையில 2 காரியம் நடக்குது. ஒன்று என்ன? 2 காரியம் நடக்குது. அந்த ஒப்புரவாகுதல், அவருடைய குமாரனுடைய மரணத்துல ஒப்புரவாக்கப்பட்டவனால் வேதத்துல படிக்கிற பாருங்க. அது என்ன? அவர் சரீர மரணம் ருசி பார்க்கறதுக்கு முன்னே ஆத்தும மரணத்தை எப்படி பரிகரிக்கிறார்? பாவத்தினாலே பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டு கிடக்கிற இந்த மனுக்குலத்தை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்க, இல்லைன்னா ஒட்ட வைக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறார்? பிதாவை விட்டு குமாரனுடைய ஆத்துமா பிரிக்கப்பட்டு அவர் குமாரனோ பிதாவோடு அவர் ஒட்ட வைக்கப்பட்டிருந்த அந்த ஸ்தானத்துல யாரை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறார்? அவர் பிரிக்கப்பட்டு யாரை ஒட்ட வைக்கிறார்? அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவரோடு கொண்டு வந்து என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவனோடு ஒட்ட வைக்கிறார். இதுல 2 காரியம், அந்த இடத்துல 2 காரியம் நடக்கிறது. 2 சம்பவம் நடக்கிறது. ஒன்று என்னது? தன்னுடைய மரணத்தினால மனுஷனுக்கு இருந்த அந்த ஆத்தும மரணத்தை அவர் பரிகரிக்கிறார், உத்தரிக்கிறார். பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிகரிக்கிறார் வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, உத்தரிக்கிறார் வார்த்தையும் வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, அந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்குறார் வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2, அது என்ன? அதாவது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் அவர்கள் பிரிக்க முடியாதவர்கள். ஒரு காலத்துல அணுவை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது என்றார்கள். அப்ப பிரிக்க முடியாத அந்த அணுவை இப்ப என்ன செய்யறாங்க? கல்பாக்கத்துல எல்லாம் பிளாட்டினா அணுவை, அந்த அணுவை என்ன செய்யறாங்க? பிரிக்க முடியாத அணுவை பிளக்கும் போது, பிரிக்கும் போது அதுல இருந்து என்ன உண்டாகிறது? ஆற்றல் உண்டாகிறது. அணுவை பிளந்தா ஆற்றல் உண்டாகிறது. அத போல அந்த சிலுவையில
ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற அந்த இடத்துல நடந்தது என்னது? 3 காரியம். ஒன்று, அவர் ஒப்புரவாக்கினார். இன்னொன்று, அந்த மரணத்தை பரிகரிக்கிறார். அப்ப என்னவென்றால், அதாவது யாருக்கு பிதாவின் முகம் மறைக்கப்படும்? பாவம் செய்கிறவனுக்கு. யாருக்கு பிதாவை விட்டு யாருடைய ஆத்மா பிரிக்கப்படுது? அக்கிரமம் செஞ்சவனுக்கு தான் பிரிக்கப்படுது. யார பிதாவாகிய தேவன் கைவிடுறார்? பாவம் செஞ்ச ஜனத்தை. அப்ப தேவனால் கைவிடப்பட்டு கிடக்கிற, பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டு கிடக்கிறதான இந்த மனுக்குலத்தை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குறதுக்கு பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தின் பாவத்தையும் இந்த குமாரன் மேல சுமத்தி, அந்த பாவத்தின் காரணமாக பிதாவை விட்டு குமாரனுடைய ஆத்மா பிரிக்கப்பட்டது. பிதாவினுடைய முகம் குமாரனுக்கு மறைக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் குமாரனை கைவிட்டார். அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அதுதான் குமாரன் அடைந்த ஆத்தும மரணம். அந்த மரணத்தில் 2 காரியம் சம்பவித்தது. ஒன்று என்ன? பிதாவாகிய தேவனை விட்டு பாவம் செய்து தேவனை விட்டு பின்வாங்கி கைவிடப்பட்டு கிடக்கிற இந்த மனுக்குலத்தை பிதாவாகிய தேவனோடு ஒட்ட வைக்கிறதுக்கு, தான் எந்த இடத்துல பிதாவாகிய தேவனோடு அவர் ஐக்கியப்பட்டு ஒட்ட வைக்கப்பட்டிருந்தாரோ, தான் இருந்த ஸ்தானத்திலிருந்து அவர் விலகி அந்த ஸ்தானத்துல யாரோ ஒட்ட வைக்கிறார்? அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஒட்ட வைக்கிறார். விளங்குதா? அதுதான் குமாரனுடைய மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அப்படின்ற காரியம். அதான் ஒப்புரவாக்குதல். பிதாவோடு மனுக்குலத்தை ஒட்ட வச்சார். 2வது அந்த இடத்துல என்ன சம்பவித்தது தெரியுமா? அதாவது இந்த ஆத்தும மரணம். இப்ப ஒரு பெரிய டேம் இருக்கு, ஒரு பெரிய டேம். நீங்க ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கனால உங்களுக்கு தெரியும், இங்க பெரிய டேம் இருக்கு. ஆனா அந்த டேம்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு. ஆனா அதனுடைய பக்கத்துல உள்ள வயல்கள் எல்லாம் காஞ்சி தண்ணி இல்லாம இருக்கு. காரணம், நல்ல இரும்பு சட்டரை போட்டு அந்த டேம் என்ன செஞ்சிட்டாங்க? தண்ணி கடந்து வராம அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அத போலதான் தேவனிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைவா இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் இருந்தாலும், நிரம்பி இருந்தாலும், அது மனுஷனுக்கு எந்த விதத்திலையும் சப்ளை ஆக விடாதபடிக்கு அந்த ஆத்தும மரணம் என்பது ஒரு இரும்பு சட்டர் போல இருந்தது. அந்த இரும்பு சட்டரை எப்படி நொறுக்கிறார்? அதுதான் என்னது? குமாரனும் பிதாவும் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர்கள் அன்பா இருந்தவர்கள். எங்க படிக்கிறோம்? யோவான் 17ஆம் அதிகாரத்துல படிக்கிற, வாசிக்க வேண்டாம். அவர்கள் பிரிக்க முடியாதவர்கள். பிதாவும் குமாரனும் பிரிக்க முடியாதவர்கள், பிரியாதவர்கள். அப்ப அணுவை பிளந்தா அணுவை பிளக்க முடியாது என்று சொன்னார்கள். பிரிக்க முடியாத அணுவை அவர்கள் பிளக்கும் போது என்ன உண்டாகுது? ஆற்றல் உண்டாகுது. அதனாலதான் இன்னைக்கு அதை வச்சுதான் அந்த அணுகுண்டுகள், அந்த அணுவை பிளந்து ஆற்றல். அந்த அந்த அணு என்ன செய்யுது? அந்த குண்டு என்ன செய்யுது? ஒரு பட்டணத்தையே காலி பண்ணிடுது. அத போல பிரிக்க முடியாத குமாரனும் பிதாவும் பிரிக்கப்பட்ட போது வந்த வெளிப்பட்ட வல்லமை தான் அந்த மனுஷனுடைய ஆத்தும மரணம் ஆகிய அந்த இரும்பு சட்டரை நொறுக்கப்பட்டு விட்டது. அதான் என்னது? தன்னுடைய மரணத்தினால அவர் மரணத்தை உத்தரித்தார் என்று நம்ம வாசித்தோம்ல. அவர் உத்தரித்த மரணம் என்பது என்னது? மனுஷனுடைய ஆத்தும மரணத்தை உத்தரித்தார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கினார் படிக்கிறோம்ல. அதான் மரணத்தை பரிகரித்தார் இயேசு சிலுவையில. அவர் ஆத்துமாவில அவர் பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டு, பிதாவினால் கைவிடப்பட்டு, பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டு, சர்வலோகத்தின் பாவத்தை அவர் சுமந்ததுனால் அவருக்கு வந்த விளைவு. இதன் மூலமா அவர் ஒட்ட வைக்கப்பட்ட இடத்துல அவருடைய மரணத்தையும் அவருடைய இரத்தத்தையும் விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் ஒட்ட வச்சுட்டார் பிதாவாகியது.
அதனாலதான் இங்க நம்ம வேதத்துல படிக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 5ஆம் அதிகாரம், நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால். அப்ப ஒப்புரவாக்கம், குமாரனுடைய மரணத்துல ஒப்புரவாக்கப்பட்டோம்னா எந்த மரணம்? 2 விதமான மரணம் நடந்துச்சு அவருக்கு. ஒன்னு ஆத்தும மரணம், அதான் என்னது, ஏலி லாமா சபக்தானின்ற அந்த இடத்துல வந்தது என்னது, அவர் ஆத்துமாவுல மரணத்தை அடைந்து பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டு மனுஷனுக்குரிய ஆத்தும மரணத்தை பரிகரித்தார். அதுக்கு பிறகுதான் அவர் சரீரத்துல மரணத்தை ருசி பார்த்தார். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க, 10வது வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுக்கு ஒப்புரவாக்கப்பட்டாச்சு, அதுக்கு பிறகு இப்ப ஜீவனை அனுபவிக்க கூடிய நிலவரத்துல கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒட்ட வச்சிட்டாரு. இனி அவருடைய ஜீவனை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா போதும். சரியா? அவருடைய ஜீவன் என்ன செய்யணும், அனுபவிக்க கூடிய இடத்துல ஒட்ட வச்சிட்டார். ஆத்ம மரணத்தை பரிகரித்து அவருடைய ஜீவனை அனுபவிக்க கூடிய விதத்துல ஒட்ட வச்சிட்டார். ஒட்ட வைக்கப்பட்ட நாம் என்ன செய்யணும், அதோட முடிஞ்சு வச்சு நினைச்சிடலாமா? அடுத்து எப்படி எல்லாம் தேவனுடைய ஜீவன் நம்ம ஆத்மாவுக்கு எங்க எதெல்லாம் கிடைக்குமோ, ஜீவ வார்த்தையை படிக்கணும், கேட்கணும், ஜீவ வசனத்தை படிக்கணும், ஜீவ தண்ணீராகிய ஆத்தும ரட்சிப்பின் சந்தோஷத்தை குடிக்கணும். பரலோக நம்பிக்கைக்கு பேர் என்ன, ஜீவன் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நிரம்பி பரலோக நம்பிக்கையில ஆத்துமா பூரிக்கணும். அப்ப ஜீவன்ல என்ன செய்யணும், கொழுக்கணும். சரியா? ஜீவன்ல கொழுக்கணும். அந்த ஆரம்ப நிலவரத்திலேயே இருக்க கூடாது. அந்த ஒரு வசனத்தை நான் சொல்றேன். அதாவது பிதாவாகிய தேவனோடு ஒட்ட வச்சிட்டார்ன்றது எப்படி நம்ம விளங்கி கொள்றோம்? இயேசு அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாரு, என் பிதா என் தேவன் அப்படின்னு தானே சொல்லுவாரு. அவர் ஏலி லாமா சபக்தானின்ற அந்த சம்பவத்துக்கு முன்ன வரைக்கும் இயேசு என்ன சொல்லுவாரு, எங்கேயாவது உங்கள் பிதா உங்கள் தேவன் எங்கேயாவது மனுஷரை பார்த்து சொல்லியிருக்காரா? ஒரு இடத்துல கூட கிடையாது. என் பிதா அப்படிதான் சொல்லுவாரு. உங்கள் பிதான்னு ஒரு இடத்துல கூட கிடையாது. இப்ப வாசிங்க, ஒப்புரவாக்கப்பட்டதுக்கு அடையாளத்தை பாருங்க. அவர் ஒப்புரவாக்கப்பட்டு எங்க யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஒப்புரவாக்கிட்டு இப்ப என்ன சொல்றார், பிதாவுக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பை பத்தி சொல்றார். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. எங்க இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாரு? இங்க வாசிங்க, நல்லா நிதானமா வாசிங்க. என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? என் பிதா என் தேவன் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. உங்கள் பிதான்னு சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப இப்படி சொல்லியிருக்கலாம்ல, இப்ப உங்கள் பிதா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுக்கலாம்ல. ஏன் எப்படி சொல்றாரு? நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும், நான் என் தேவன் இடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்துக்கு, ரெண்டையும் என்ன செய்யறாரு? ஈக்குவலா கொண்டு வர்றார். விளங்குதா? இப்ப வாசிச்சு நல்லா வாசிருங்கம்மா, நல்லா வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். ஏன் இது சிம்பிளா சொல்லாமல உங்க பிதாவினிடத்துக்கு ஏறி போன்னு சொல்லிக்கலாம். இல்ல ஏன் பிதாவினிடத்துக்கு எதுக்கு சொல்றாரு? என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவினிடத்துல எனக்கு என்ன சுதந்திரம் உண்டோ
அதுக்கு இணையான சுதந்திரம் என்னுடைய மரணத்தையும் என் ரத்தத்தையும் என் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற உங்களுக்கு உண்டு. விளங்குதா? தேவனிடத்துல எனக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் என்னுடைய மரணத்தை என்னுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலா உண்டு. விளங்குதா? அதான் அதனுடைய அர்த்தம். என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்தில், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவன். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்ன சொல்றார்? பிதாவினிடத்துல எனக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை என் மரணத்தையும் என்னுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற உங்களுக்கு உண்டு. அதுக்கு சமமா உண்டு. பிதா தேவனிடத்துல எனக்கு என்ன அதிகாரம் உண்டோ, என்ன சுதந்திரம் உண்டோ, அதுக்கு இணையான சுதந்திரம் யாருக்கு உண்டு? உங்களுக்கு. என் மரணத்தை என்னுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற உங்களுக்கு உண்டு. இதுதான் அவர் செஞ்ச மத்தியஸ்தம். விளங்கிருச்சா? இதனோட பிரசங்கம் இதுக்கு அது சம்பந்தம் இல்லை. என்ன நினைச்சிருப்பீங்க? முடிவு என்னது? பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? மத்தியஸ்தம் பண்ணார். எப்படி மத்தியஸ்தம் பண்ணார்? தன்னுடைய ஆத்மாவுல மரணத்துக்கு பாவத்தை சுமந்து ஆத்மாவுல மரணத்தை அவர் பரிகரித்து பிதாவாகிய தேவனோடு நம்மளை ஒப்புரவாக்கி, அதான் அவர் செஞ்ச மத்தியஸ்தத்தினுடைய ஆரம்ப வேலை. இப்ப இந்த வசனத்துல என்ன படிச்சோம்? முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். வசனத்துல என்ன படிச்சோம்? அவருடைய குமாரனுடைய மரணத்தினால நம்ம ஒப்புரவாக்கப்பட்டோமானா அடுத்து என்னது? அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்படின்னா என்னது? அவருடைய குமாரனின் மரணத்துல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். வைக்கப்பட்டவங்க நம்ம என்ன செய்யணும்? அடுத்து அவருடைய ஜீவனை நம்ம ஆத்மாவுல அனுபவிக்க ஆரம்பிக்கணும். அவருடைய ஜீவனை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்? முடிவு நேரம் ஆயிட்டதுனால அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு என்ன பேரு? ஜீவ தண்ணி. அப்படித்தானே? சமாரியா சிரிக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கோங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு என்ன பேரு? ஜீவ தண்ணி. அப்ப நதி போல அந்த பரிசுத்தாவியில அந்த சந்தோஷம் எப்படி வருதா? அதே ஜீவன் தான். அளவு எப்படி வருது? நதி போல வருது. அதான் பரிசுத்தாவியில ஒரு மனுஷனுக்கு நதி போல தேவனுடைய ஜீவன் நம்ம ஆத்மாவுக்கு பாயுது. இந்த வசனத்துக்கு பேர் என்னது? ஜீவ வசனம். இந்த சத்தியம் பிரசங்கம் பண்றமே இந்த வார்த்தைக்கு பேர் என்னது? ஜீவ வார்த்தை. இப்படி இந்த விஷயத்து இந்த சூழ்நிலாம் நம்ம ஆத்மா என்ன செய்யுது? அந்த தேவனுடைய ஜீவன் நம்ம ஆத்மாவுக்கு சப்ளை ஆகுது. வாடாத அழியாத அந்த மாசற்ற சுதந்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது அந்த சுதந்திரத்தின் மேல உள்ள நம்பிக்கைக்கு பேர் என்ன? நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கை. பரலோக நம்பிக்கைக்கு பேரு ஜீவனுள்ள நம்பிக்கை. இதுலலாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆத்மா எப்படி இருக்கணும்? கொழுக்கணுமா. ஜீவன் எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொழுக்கணுமா. 2 வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், வாசிச்சிருங்க. அதாவது என்னன்னா, ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல 6வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. ஏசாயா, இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினவுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்ப மரணத்தை ஜெயமாக விழுங்கணும்னா என்ன சாப்பிடணும்? விருந்து சாப்பிடணும். அப்படித்தானே? ஆத்மாவுக்கு கொழுத்த விருந்து சாப்பிடணும். அப்பதான் மரணத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயமாக. அவர் விழுங்கினது மட்டும் இல்ல, சேனையின் கர்த்தர் இந்த மலையில என்ன செய்யறார்? ஒரு விருந்து. கொழுமையான பதார்த்தம் பழமையான திராட்சரசம் உள்ள கொழுத்த விருந்து ஆயத்தப்படுத்துறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்னு படிக்கிறோம். அவர் விழுங்கினது மட்டும் இல்ல, நம்மளும் விழுங்கணும்னு படிக்கிறோம். அப்ப எதை கொண்டு விழுங்கணுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து
தவிக்கிறோம். அப்ப இந்த கூடாரம் எதை சொல்லியிருக்கு? சரீரத்தை தான் சொல்லியிருக்கு. சரீரத்துக்கு தான் கூடாரம் போர்வை அப்படின்னு இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும், இந்த வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும், அது ஒரு சிலருக்கு பேரம்பேத்தியெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டா கூட கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு சில நேரத்துல யாரும் தானே திரும்பி பார்க்கலன்னா சீக்கிரம் செத்தா போதுன்னு நினைப்பாங்க. அப்படி எந்த இதுவும் செய்ய, என்ன கஷ்டம் வந்தாலும் மரணத்தை ஜெயமாக விழுங்குற வரைக்கும் இந்த சரீரத்தை விட்டு போகணும்னு நினைக்க கூடாதான். கம்பல்சரி இந்த சரீரத்துல இருக்கணும். வாசிங்க, அது எது வரைக்கும் உயிரோட இருக்கணும்? இந்த போர்வையில என்ன பாரம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எது வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப ஜீவன்றது என்னது? ஆத்மாவை வாழ வைக்கக்கூடியதான தேவனுடைய ஜீவன். அப்ப என்ன அர்த்தம்? மரணத்தை நம்ம ஆத்மாவுல ஜீவனை அனுபவிச்சு என்ன செய்யணும்? கொளுத்த விருந்த போல ஜீவனை அனுபவிச்சு ஆத்மாவுல கொளுத்து அந்த மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டும். விளங்குதா? விழுங்க வேண்டாம். அதனாலதான் பைபிள்ல என்ன போட்டிருக்கு? நம்ம மரணம் எப்படி இருக்கணும் சொன்னா, நம்ம விழுங்க, நம்ம வாழ்க்கை, அதாவது இயேசு கிறிஸ்து கொளுத்த விருந்த வச்சார். அந்த விருந்த வச்சு இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த அவருடைய ஜீவனால நம்ம ஆத்மாவுல நிரம்பி கொளுத்து மரணத்தை ஜெயமாக விழுங்கணும். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவன் தான் பரலோகத்துக்கு ஏறி போக முடியும். மரணம் யார விழுங்கிருதோ அவங்க பாதாளத்துக்கு கீழே போயிருவாங்க. அதனாலதான் பைபிள் என்ன படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது சொல்ல, அதை விழுங்க வேண்டிய இறை என்பது என்னது? நம்ம விழுங்க வேண்டிய இறை என்னது? சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. மரணத்தை ஆத்மாவுல ஜீவன் அனுபவிச்சு மரணத்தை என்ன செய்யணும்? ஜெயமாக விழுங்கணும். விழுங்கணும், மரணத்தை விழுங்கிடணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்குன்னா, யூதாவே நீ பாலசிங்கம், என் மகனே நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையினுடைய முடிவு, உங்க ஓட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்கு? அதுக்கு முன்னாக ஒருத்தர் கூட அந்த யூதாவே நீ பாலசிங்கம், என் மகனே இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். அதுக்கு முன்னாக விழுங்க வேண்டிய இறை என்பது என்னது? மரணம். விளங்கிருச்சா? விழுங்க வேண்டிய இறை என்னது? மரணம். அப்ப இந்த மரணம், இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். அவரை பின்பற்றி நீங்க ஒவ்வொருவரும், அதுக்கு முன்ன ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு ஏறி போனவங்க கிடையாது. அவரை பின்பற்றி நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? யூதா கோத்திரத்து சிங்கமாக மரணத்தை ஜெயமாக விழுங்கி பரலோகத்துக்கு ஏறி போங்க. உங்க சரீரம் எப்படிப்பட்ட, அவங்க ஆத்துமா பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? ஏறி போயிடணும். உங்க சரீரம் எப்படி படுக்கணும்? சிங்கம் போலும், கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுங்க. சிங்கம் போல படுங்க, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. எந்த சிங்கம்? விசுவாசத்தோட. எந்த நம்பிக்கையில? கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடு இறங்கி வர, என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அப்ப உங்களுடைய ஆத்துமா மரணத்தை ஜெயமாக விழுங்கி பரலோகத்துக்கு ஏறி போகட்டும். உங்க சரீரம் சிங்கத்தை போல கிளச்சிங்கத்தை போல மடங்கி படுங்க. அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அவர் என்ன சொல்லுவார்? என் பிரியமே, என் ரூபவதி, நீ எழுந்து வா என்று சொல்லுவார். அப்ப நீங்க எப்படி எழுப்புவீங்க? எப்படி எழுப்புவீங்க? சந்திரன் போல அழகு, சூரியன் போல பிரகாசம், படைகள் நடுங்கக்கூடிய கெடியும் உடையவளாய்
அருணோதயம் போல எழும்புகிற இவள் யார்? உங்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமா தேவ பிள்ளைகளே? உங்க உயிர்த்தெழுதல் எப்படி இருக்குமா? ஒரு சூரியன் உதிக்கிறது போல எழும்புவங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய உயிர்த்தெழுதலும் சந்திரன் போல அழகு, சூரியன் போல பிரகாசம், பட்டைகள் நடுங்கக்கூடிய கெடியும் உடையவளாய். அதான் வல்லமையின் பகுதி. உதிக்கிற இவள் யார்? உங்களுடைய உயிர்த்தெழுதல் ஒரு சூரியன் உதிக்கிறது போல எழும்புவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைய நமக்கு கொடுக்கிறதுக்குத்தான் இயேசு சிலுவையில அவர் மத்தியஸ்தம் பண்ணார். அந்த மத்தியஸ்தனுடைய முதல் பகுதி அதான் பிதா தன்னுடைய மரணத்தினால உங்களுடைய ஆத்துமாவை பிதாவாகிய தேவனோடு ஒட்ட வைத்து விட்டார். தேவ சமூகத்துல நன்றி சொல்லி துதியுங்க. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மை எத்தனை! இந்த நன்மைக்கு நன்றி சொல்லி வாய் திறந்து கர்த்தரை துதிப்போம். நன்றி நன்றி சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எழும்பி நிற்போம். ஒழும்பி நின்று கர்த்தர் நமக்காக சிலுவையில செஞ்ச அந்த நன்மையை நினைச்சு சத்துருவாய் இருந்த என்னைய ஒப்புரவாக்குறதுக்கு நீங்க உங்க ஆத்துமாவுல மரணத்தை அடைஞ்சு என்னைய உங்களோட பிதாவிகள் தேவனோடு ஒப்புரவாக்குனீங்களே. நன்றி நன்றி வாய் திறந்து நன்றி 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 என்று சொல்லுங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அருமை தெய்வ ஜனமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதிரு. ஆமென்.